வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கம் 4.0 டிசம்பர் 2 முதல் வந்து தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் வந்து காசிக்கு வந்து இப்ப பயணம் பண்றதுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கூட்டு போறது, போன வருஷம் நெறைய பேர் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசா வந்து நீங்க எந்த செலவும் பண்ணாம நீங்க வந்து எப்படி பயணம் பண்ணலாம் அப்படின்ற பத்தி இந்த டீட்டெயிலா வந்து பேசப் போலாம். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காசி தமிழ் சங்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அட்டவணை வந்து குடுத்துட்டாங்க. ஷெட்யூல் அட்டவணை குடுத்துருக்காங்க. இது எப்போ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி புறப்படும் நேரம் வந்து நவம்பர் 29லருந்து கூட ஸ்டார்ட் ஆகுதுன்னு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்னியாகுமரியிலருந்து போயிட்டு மறுபடியும் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி வந்து ரிட்டர்ன் வந்துரும். இந்த ஷெட்யூல் காசு போட்டிருக்காங்க. கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர், சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னை. இதான் அங்க விஷயங்க. அதே மாரி இதில வந்து நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில பாருங்க. இதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒண்ணொண்ணா பார்த்து தான் உங்களுக்கு வந்து தெளிவா தெரிய வரும். எப்படி வந்து இதுக்கு வந்து பதிவு பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க வந்து பதிவுன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது வந்து கிளிக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 இடங்கள்ல வந்து கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. இங்க வந்து இதுல வந்து மாணவர்களா, ஆசிரியர்களா, எழுத்தாளர்களா, விவசாயமா, தொழில்முறை, பெண்கள், ஆன்மீகம் இந்த மாரி என்ன இருக்கோ அத வந்து டீட்டெயிலா வந்து நீங்க வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு அ மா தொழிலாளர்கள் அப்படின்ற மாரி போட்டிருக்கோம். தொழிலாளர் போட்டோனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயரு, உங்க பெயரது, குடும்பத்தின் பெயரு, இந்த இடத்துல உங்களோட வயது, அதுக்கப்புறம் பாலினம் வந்து ஆணா, பெண்ணா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மின்னஞ்சல் மென்ஷன் பண்ணணும். ஒரு மின்னஞ்சல், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். நீங்க 2 டைம் பண்ண முடியாது. ஒரு மின்னஞ்சல், ஒரு தொலைபேசி எண்ணு, அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடா இதான்றதுக்கும் தமிழ்நாடு செலக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களோட மாவட்டம். இந்த மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த சூஸ் பண்ணிக்கோங்க. மாவட்டம் சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடையாளச் சான்றிதழ். ஆல்ரெடி வந்து காசிக்கு வந்து போயிருக்கீங்கன்னா இருந்தா எஸ் ஆம் குடுங்க. இல்லன்னா இல்லன்னு குடுத்துக்கோங்க. இதுல வந்து ஆதார் நம்பர் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்வி தகுதி. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எதுல படிச்சீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டிருக்கு. நம்ம வந்து அரசு கல்லூரி படிச்சோம். அரசு கல்லூரியில படிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எதனா இருந்தா கலைகள், விவசாயம், தோட்டக்கலை, இலக்கியம் இது மாரி ஏதாச்சும் இருந்தா அதுல இது சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வந்து பொருந்தாதது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பள்ளி வகை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி, உதவி பெறும் தனியார் பள்ளி அது பொருந்தாதது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன வித தொழில் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து தொழில் வகை. தொழில் வகை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன தொழில் பண்றீங்க அப்படின்ற விஷயத்த வந்து போடுங்க. இதில மென்ஷன் பண்ணுங்க. மேக்ஸிமம் கவர் ஆயிடும். கவர் ஆகாததுக்கு பொருந்தாததுன்னு போட்டுக்கோங்க. அதேமாரி பயிற்சி துறையில வந்து என்னவா அதுன்றது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக பயண விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பக்தி பாடல் பாடுவது, பக்தி பரவசமான எழுதுதல், குருக்கள், கோவில்கள், மற்றும் மாந்திரங்கள் மற்றும் அது மாரி இருக்கு. நம்ம வந்து கோவில்கள வந்து பார்த்தோன்னா, பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு போறோம். அதுக்கப்புறம் வணிக வகை தேர்வு செய்யவும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில வந்து என்ன வணிகம் அப்படின்ற விஷயத்த போடுங்க. அதுக்கப்புறம் வணிகத்துறை அதில என்ன துறையோ அதில வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து என்ன வேலை செய்றீங்களோ கரெக்ட்டா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, உங்களோட ஆதார் கார்டு, அடையாள அடையாளச்சான்றிதழுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப், ஜேபிஜி, ஜேஇபிஜி, ஜேபிஜி, பிஎன்ஜி 2 எம்பில பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவேற்றுறோம். பதிவேற்றதுக்கப்புறம் கேப்ச்சா வந்து குடுத்துறோம். கேப்ச்சா குடுத்தோனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிறது வந்து இதெல்லாம் இடம் விட்டுருக்குன்னு சொல்லுது. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பதிவு செய் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மின்னஞ்சலுக்கு மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் வரும். உடனே வராதுங்க. அது வந்து மறுபடியும் வந்து எப்போ வந்து ரிவிஷன் ஆகுமோ அந்த இடத்துல வரும். இப்போ வந்து பதிவு பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடநூல் குறிப்பு. இது காசி தமிழ் சங்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 50 பேஜ், 60 பேஜ் வரும். அது வந்து நம்ம வந்து படிக்கிறோம். கொஞ்சம் டவுன்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அத நீங்க வந்து படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதில வந்து என்ன பண்ணணும்னா பயணிக்கலாம். அது வந்து எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்றது வரக்கூடிய வீடியோல போட்டோம்னா, என்ன ஒண்ணு ஃப்ரீயா கூட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா வந்து படிக்க வைக்கிறாங்க அந்த புக்க. அந்த புக்ல படிச்சுட்டு அத ஒரு வினாடி வினா வந்து பார்த்தோம்னா, சிஸ்டத்தில வந்து நீங்க வந்து எழுதணும். அது வந்து எழுதும்போது ஆன்லைன்ல எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் மோட்ல வந்து ரேண்டமா தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. அதில வந்து தேர்வானீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஆ உங்களுக்கு அப்கமிங் வீடியோல வந்து அது என்னென்ன நடக்குது அப்படின்றத போட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து ஏன்னா பழைய சேனல் வந்து ஃபாலோ பண்ற நெறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அட்டவணை பாருங்க. அட்டவணையில வந்து உங்களுக்கு டைம் ஷெட்யூல் கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. டைம் ஷெட்யூல் பண்ண முடியாது அப்டின்னா, ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி குடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி ஃபிக்ஸ் ஆனா ஃபிக்ஸ் ஆனது தான். அப்டின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.